பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 126 அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, இன்னைக்கு ஏதோ ஒரு உதவிக்காக நீ காத்துன்னு இருக்கமா, அந்த உதவிக்காக சில மனுஷங்களை நாடி போயிருக்க, அவங்க உதவி செய்வாங்கன்னு நினைச்ச, ஆனா இப்ப அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்க. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு அநேக தேவைகள் இருக்கு. நம்ம படிப்புல, நம்ம வேலையில, நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்போ ஒரு வேலை இல்லாம இருக்கு, நமக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, நமக்கு வீடு கட்டுறதுக்கு சில தேவைகள் இருக்கு, சில பண தேவைகளுக்கு சில காரியங்கள் நமக்கு இருக்குமா. ஆனா நமக்கு என்ன பண்றது, அதுக்காக பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன்னு சொல்லி சில பேர் நம்ம போய் நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணாலே ஏசப்பா நமக்காக செய்வாருமா. அதான் தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்ட்டு. அப்ப எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஏசப்பா எனக்காக செய்யறாரு, நான் அவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கும் நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்காக அவர் செய்வாருங்க. பைபிள் சொல்லுதுங்க, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவ்வளவு கேட்டீங்களோ அவைகளே பெருக்கலாமா. நீங்க விசுவாசத்தோட ஜெபிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உங்க தேவைகள் அநேகம் இருக்கலாம். உங்களுக்கு படிப்புல, வேலையில, உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறணும், உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லி அநேக தேவைகள் இருக்கு. அது எல்லாமே சந்திக்கப்படும் நீங்க ஜெபிக்கிறது மூலியமா. இன்னைக்கு ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. God bless you. ஆமீன்.